ரவுண்ட்ஸ் போறதுக்கு டைம் ஆச்சு. இல்ல, எனக்கு மனசு சரியில்லை. டாக்டர் சிவா வந்து பாத்து பாரு, நீங்க போங்க. சிவா சார் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. அவர் வரத்துக்கு நேரமாகுமா? உங்களை பாத்துக்க சொன்னாரு. என்னால முடியாதுன்னு சொல்றல. ஐம் சாரி. நம்ம ரிலேட்டட் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி உடனே யாராவது டாக்டர் வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். ப்ளீஸ். ஹலோ மிஸ்டர் ரெட்டி. ஹலோ. வாட் a surprise. என்ன இவ்வளவு தூரம்? ஒன்றும் இல்லை சிவா, உடனே வர சொல்லி உங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்தது. பேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன், ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டேன், அதான் கிளம்புறேன். சிஸ்டர் சரிதா வரலையா? வந்திருக்காங்க. அவங்களுக்கு மனசு சரியில்லையா, பார்க்க மாட்டேன்னுட்டாங்க. ஓகே சிவா, என் டியூட்டி முடிஞ்சது, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் தி விசிட். இட்ஸ் ஓகே. குட் மார்னிங் ஷெலோ. என்னாச்சு? ஏன் வர்ற? என்ன ப்ராப்ளம் சொல்லு. திரும்ப பிரதாப் ஏதாவது வம்பு பண்ணானா? சொல்லு ஷெலோ. அவரால எந்த பிரச்சனையும் இல்ல சிவா. ஆமா ஷெலோ, காலையில என் வீட்டுக்கு வந்தியா? பாரு சொன்னா நான் ரெடி ஆகுறதுக்கு முன்னாடியே நீ கிளம்பி வந்துட்ட. எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் தான் சிவா. உங்களுக்கோ எனக்கோ இல்ல, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்? ஸ்கேன் எடுத்தியா? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிவா. குழந்தைக்கு யாரோட இன்ஜில போடுறதுங்கிறது தான் பிரச்சனையே. கம் ஆன் ஷெலோ, இதுல என்ன குழப்பம்? பிரதாப் இனிஷியல் தான் போடணும். நீங்க சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, வாழாம போனாலும் சரி, பிரதாப் தான் உன் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா. இது யாரும் மாத்த முடியாது, மறக்கவும் முடியாது. நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க சிவா. ஆனா நம்ம சுத்தி இருக்க சொசைட்டி அப்படி இல்லையே. என்ன கேலியாவும் கிண்டலாவும் பேசுறாங்க, என் பின்னாடி தரக்குறவா பேசுறாங்க. எப்போ? இன்னைக்கு காலையில கூட. என்ன பேசுறாங்க? சொல்லு ஷைலோ, என்ன பேசுறாங்க? சிவா, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு சொல்றாங்க. பிரதாப்போட தான் நீ சேர்ந்து வாழலையே. நீங்க ரெண்டு பேரும் கீரியும் பாம்பு மாதிரி தானே இருந்தீங்க. சிவா கூட தானே 24 மணி நேரமும் சுத்துற. அப்புறம் எப்படி பிரதாப் அப்பாவா இருக்க முடியும்னு எல்லாரும் பேசுறாங்க. ஷைலோ, பிரதாப் கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சது, உன் கூட 1 மாசம் குடும்பம் நடத்துனது, உன் கண்ணுக்கு இமையா நான் இருப்பேன்னு உன்னை பிரெயின் வாஷ் பண்ணுது, உன்னோட துணிமணி எல்லாம் துவைச்சு போட்டது, வீட்டு வேலையெல்லாம் ஒண்ணு விடாம பொறுப்பா செஞ்சது, இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது தானே? உண்மைதான் சிவா. ஆனா ஊர் உலகம் நம்பணுமே. அவங்களுக்கு நான் 6 வருஷமா பிரிஞ்சிருந்தது மட்டும் தான் தெரியுது. 1 மாசமா சேர்ந்து வாழ்ந்தோங்கிறது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்றது சிவா? ஊர் என்ன ஷைலோ ஊரு? அவங்களுக்கு வாழ்ந்தாலும் பிடிக்காது, தாந்தாலும் பிடிக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்குமா, கடவுளுக்கு உண்மையா இருக்குமா, அதான் முக்கியம். அதெல்லாம் கரெக்ட் தான் சிவா. ஆனா நான் என்ன பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கேன். உங்களை ஒரு நல்ல நண்பனாவும் நல்ல ஒரு கைடாவும் தான் நினைக்கிறேன். ஆனா நம்ம சமுதாயம், ஐ மீன் நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நம்மள தப்பா பேசுறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவா. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சிவா. என்ன முடிவு? இனிமே இந்த ஹாஸ்பிட்டல்ல சர்வீஸ் பண்ற மாதிரி இல்ல. உங்களை பிரிஞ்சு வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஷைலோ, இதுல உனக்கு ஆத்ம திருப்தி இருக்குன்னா, மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா, நீ தாராளமா போ. ஆனா ஊர் உலகம் தப்பா பேசுறதுங்கிறதுக்காக நீ போகாத ஷைலோ. பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். நீயே சொல்லு, எங்க பிரச்சனை இல்லை? பொம்பளைங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் பிரச்சனையும் சேர்ந்துதான் இருக்கு. அதெல்லாம் பார்த்து பயந்தா எந்த பொம்பளையும் வேலைக்கு போக முடியாது. யாரும் 4 பேர் தப்பா பேசுறாங்கிறதுக்காக
நீ தப்பான எந்த முடிவும் எடுத்துக்க கூடாது. ஏன்னா நீ படிச்சவ, வெளி உலகம் தெரிஞ்சவ. இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. ஃபைனலி இட்ஸ் யுவர் டிசிஷன் ஷைலு. சிவா, ஏன் இன்னும் பிற்போக்குத்தனமானதுதான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா என்னை பத்தி இனிமே யார் என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். வெரி குட் ஷைலு. இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். சரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே? ₹53 கொடுங்க சார். பர்ஸை எங்கே மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 5 minutes போயிட்டு வந்து தந்துடுறேன். என்னது, போயிட்டு வந்து தரீங்களா? ஆளை பார்த்தா டீசெண்டாக தெரியுறீங்க. இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? என்ன சார், ஆஃப்டர் 53 ரூபாய்க்காக யாராவது போய் சொல்லுவாங்களா? சார், 53 உங்களுக்கு வேணா ஆஃப்டர் ஆலாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டு சார். சார் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு சார். நீங்கள் வெளில அனுப்பிச்சா என்னால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும். வெளியிலலாம் அனுப்ப முடியாது சார். பணத்தை கொடுத்துட்டு இடத்த விட்டு நகருங்க. சார் என்ன சார், பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன், புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்களே. சரி இந்தாங்க, இந்த செயினை வச்சுக்கோங்க, போயிட்டு வந்து சார் ஒரு நிமிஷம். இங்கே நடந்ததெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். மனுஷன் நம்புறக்கெல்லாம் இப்போ மலையேறி போகுது சார். எவ்வளோ இப்போ பில்லு? அவருக்கு ₹53 ஆச்சு சார். சார் இந்த பில்லையும் சேர்த்து எடுத்துக்க. மீதி பணத்தை டிப்ஸை நீயே வச்சுக்க. தேங்க்யூ சார். சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இந்த ஹோட்டலுக்கு முதலாளி இல்லை சார், கேஷியர் தான். டெய்லி முதலாளி கணக்கு காட்டணும்ல, அதனால தான் கொஞ்சம் ரஃபாக பேசிட்டேன். என்னை மன்னிச்சிக்கங்க சார். இட்ஸ் ஆல் ரைட். ம். எல்லாம் ஷேர் ஆட்டோ வருது, சிங்கிள் ஆட்டோ ஒன்று கூட காணாமே. ஆட்டோ, எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு போய் எதுக்கு சார் தேங்க்ஸ்ன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? உங்கள் பேர்? சந்துரு. ஐ எம் திவாகர். நான் PWDயில் ஆஃபீஸராக இருக்கேன். ஓ, உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணேன். பரவாயில்ல சார், நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்கள் எங்கே போகணும்? நான் மவுண்ட் ரோட் போகிறேன் சார். என் ஆஃபீஸ் கூட அந்த பக்கம் தான் இருக்குது. வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன் ப்ளீஸ். ஓகே சார். மிஸ்டர் சந்துரு, என்ன சார்? பர்ஸை வண்டியிலே விட்டுட்டு இருக்கேன். ஓஹோ, 1 செகண்ட். இந்தாங்க சந்துரு. பார்த்தீங்களா, இன்சல்ட் பண்ணுறீங்க. நோ, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க சார். இந்த பணம் உங்ககிட்டே இருக்கட்டும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி இருக்கட்டும். இல்லை, முதல்ல பணத்தை உள்ள வைங்க, வண்டி எடுங்க. சின்ன வண்டி போனாலே டிராஃபிக் ஜாம் ஆகும். இந்த பெரிய வண்டி போகிறது மவுண்ட் ரோடு. வாங்க டாடி. பார்த்து, கேர்ஃபுல். உட்காருங்க. யூ வாண்ட் டு ட்ரிங்க் சம்திங்? காஃபி, ஜூஸ்? ஒன்றும் வேணாமா? ஓகே டாடி, இங்க பாருங்க, நான் இப்ப சொல்றத நல்ல கவனத்துல வச்சுக்கோங்க. இனிமே நீங்க இந்த ஆஃபீஸ் பிசினஸ் ரெண்டுத்துலயும் கான்சென்ட்ரேட் பண்ணவே கூடாது. கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த பார் பூஜா, தயவு செஞ்சு நீ உளராதம்மா. எனக்கு ஒன்றும் இல்லை. ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். என் ஹெல்த்தை பற்றி எனக்கு தெரியாதா? அப்பா, நீங்க படிச்சது MBA, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிசினஸ். ஹெல்த் கண்டிஷன் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்கப்பா, வாட் யூ நோ? நீங்க என்ன MBBS-க்கா படிச்சிருக்கீங்க? என்ன டாக்டர்? சொல்லுங்க சார். உங்களுக்கு பிபி அதிகமா இருக்கு, சுகரும் அதிகமா இருக்கு, நர்வ்ஸ் வீக்னஸா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல உங்க பாடி முழுக்க செக் பண்ணி பார்த்தாச்சு சார். டாக்டர், நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. 40 வயசு தாண்டிட்டா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. ஐ எம் நோ எக்ஸெப்ஷன். டாக்டர், நான் ஒரு நாளைக்கு 1-2 மருந்து தான் சாப்பிட்றேன்.
எனக்கு தெரிஞ்ச சில பேர் அள்ளி அள்ளி மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், டிஃபன் சாப்பிட்ற மாதிரி. அவங்களே பிசினஸுக்கு போய் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க. ப்ளீஸ் டாக்டர், என்ன கொஞ்சம் ஆக்டிவா இருக்க விடுறீங்களா? அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா. ஆனா இப்போ உங்க ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்குல்ல. எங்க இப்போ என்ன மாதிரி இந்த கை ஸ்டடியா வச்சு காமிங்க பாப்போம். நீங்க வெயிங்க பார்க்கலாம். ஓகே கம் ஆன். பாருங்க பாருங்க டாக்டர், பாருங்கம்மா எவ்வளவு வீக்கா இருக்காரு பாருங்க. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து டென்ஷன் பண்ணீங்கன்னா கை ஆடாம எப்படிமா இருக்கும்? இல்லைங்க, உண்மையிலேயே நீங்க சோர்ந்து போய் தான் இருக்கீங்க. கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தா என்ன தப்பு? ஆமாப்பா ப்ளீஸ். அம்மா நீ வேற பேசிட்டே இருக்காத. அப்பாக்கு சுகர் இருக்கு, இனிமே ரைஸ் கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு. இனிமே அவருக்கு எப்பவும் கோதுமை கஞ்சி தான் கொடுக்கணும். இப்போ அப்பா சாப்பிடணும், போய் ரெடி பண்ணி போ. சரி போமா. டாக்டர் பாத்தீங்களா, அப்பாவே தனக்கு டென்ஷன் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு. நீங்க தயவு செஞ்சு இன்னொரு தடவை அவருக்கு பிபி செக் பண்ணுங்க. இது வந்து டாடி, this is for you. என்ன எனக்காமா இது? உங்களுக்காகவே தான். இனிமே நான் உங்களை இந்த வாக்கிங் ஸ்டிக் இல்லாம பார்க்க கூடாது. இந்த வீட்டுக்குள்ள நீங்க எங்க நடந்தாலும் வாக்கிங் ஸ்டிக்கோட தான் நடக்கிறீங்க, ரைட்? ஏன்னா உங்க உடம்பு ரொம்ப வீக்கா போயிடுச்சு டாடி. மார்பிள் ஃப்ளோரிங் வேறயா? சப்போஸ் நர்வஸ் வீக்னஸ்ல எங்கயாவது வழுக்கி கிழக்கி விழுந்துட்டீங்கன்னா அதுக்காக தான். இது பார், இதுவே இனஃப். மோர் தென் திஸ் டோன்ட் மேக் மீ a patient. புரியுதா? 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 I'm perfectly all right. ஓகே ஓகே. பாத்தீங்களா டாக்டர், எங்க டாடி என்னைக்காவது இப்படி கத்தி பாத்திருக்கீங்களா? see? இல்லம்மா, பிபி அதிகமா இருக்கும்போது இப்படிதான் கோவப்படுவாங்க. அப்பாவை சொல்லி தப்பு இல்ல, அது நோயோட குணம். ஆமா ஆமா, இவர் இன்னைக்கு மட்டும் இல்ல, கொஞ்ச நாளாவே இப்படிதான் இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுறாரு. தோட்டக்கார செடிக்கு தண்ணி ஊத்தலனா அதுக்கு கத்துறாரு. டிரைவர் 5 நிமிஷம் லேட்டா வந்தா அதுக்கும் கத்துறாரு. நானும் கொஞ்ச நாளா இவரை பார்த்துட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கறியா? எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. டாடி ப்ளீஸ் காம் டவுன். இப்போ எதுக்கு நீங்க கத்துறீங்க? அம்மா மேல எதுக்கு கோவத்தை காட்டுறீங்க? என்ன டாடி இது, நாங்க என்ன வெடியாடுங்களா? உங்க மேல நாங்க அக்கறை காட்டக்கூடாதா? எனக்கு ஒண்ணு இல்லம்மா. அத நீங்க கத்தாம கூட சொல்லலாம்ல. எனக்கு ஒண்ணும் இல்லன்னு எல்லா பேஷண்ட்ஸும் சொல்றதுதான் டாடி. இங்க பாருங்க, உங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு டாக்டர் தான் சொல்லணும். அத நீங்க மதிக்கணும். ஓகே ப்ளீஸ் டாடி. டென்ஷன் ஆகாம டாக்டர் சொல்றது கேட்டு நடந்துக்கோங்க. இட்ஸ் ஆல் ஃபார் யுவர் குட். நோ சோ ப்ளீஸ் எனக்காக. ஓகே டாக்டர்? இப்போ எதுக்கு ஊசி இல்ல? ஓ டாடி, இப்பதானே சொன்னேன் டாக்டர் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும்னு. வேணாமா டாக்டர், ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இப்போ எதுக்கு ஊசி எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ, நீங்க ஏன் டாக்டர் மேல கோவப்படுறீங்க? அவர் என்ன பண்ணுவாரு? குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டாமா. நீ அந்த கை சார் பிடி, நான் இந்த கை ப்ளீஸ் பிடிச்சிக்கிறேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. யாரும் கையை பிடிக்க வேணாம். குத்தியா? ச்சே. சார், நீங்க 2 மாசத்துக்கு பிசினஸ் டென்ஷன், லேபர் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது. அப்சல்யூட்லி கரெக்ட். டாடி இங்க பாருங்க, உங்களுக்கு இங்க தங்கறதுக்கு கம்ஃபர்ட்டபிளா இல்லனா கொடைக்கானல்ல நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க வேணா போய் தங்குங்க. அம்மா வேணா கூட அனுப்புறேன். நம்ம ஃபேமிலி டாக்டர் கூட வருவார். என்ன டாக்டர்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் இங்கே இருந்து தொலைக்கிறேன். நீங்க எங்க இருந்தா என்ன, எப்படியோ ரெஸ்ட் எடுத்தா சரி. என்னம்மா? ஓகே கஞ்சி ரெடியா? என்னம்மா நீ? அது குடும்ப அப்பா கிட்ட குடிக்கிட்டோம். இந்தாங்க குடிங்க. குடிங்கப்பா ப்ளீஸ். ப்ளீஸ் பா. இது வேறயா? குடிங்க. சரி குடிச்சு தொலைக்கிறேன். அப்புறம் மேடம் நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர், நான் உங்களுக்கு கால் பண்றேன். வரேன் சார், டேக் கேர். I'm sorry டாடி. என்னங்க அம்மா, நீங்க போங்க. என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? சைலஜாவை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நேரம் தைரியமா இருக்கா, திடீர்னு உடைஞ்சிடுறா. அவளை எந்த வகையில சேர்க்கறதுனே எனக்கு புரியல. ஆமாங்க, இன்னைக்கு காலையில கூட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நான் குளிச்சுட்டு வந்து பாக்குறதுக்குள்ள ஆளை காணோம். கேட்டா உடனே கிளம்பிட்டதா
விமலா சொன்னா. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் சேர்ந்திருக்க போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருந்ததா விமலா சொன்னா. எதுக்கு வந்தா ஏன் போனா ஒண்ணுமே புரியல. பயங்கர அப்செட்டா இருந்தா. நான் இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா பாரு. ஏங்க, ஷைலஜா லைஃப்ல ப்ராப்ளம் இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்காக நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? என்ன பாரு இப்படி கேட்டுட்ட? இத்தனை வருஷம் கூட வேலை பார்த்தவ, அதுவும் இல்லாம நல்ல ஃப்ரெண்டு. அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்காங்க? அவளை நாமளும் கைவிட்டுட்டா அவளுக்கு வேற யார் ஆதரவு கொடுப்பாங்க சொல்லு? இல்ல, ஷைலஜாக்கு எப்ப பிரச்சனை ஆரம்பிச்சதோ அப்பவே நீங்களும் மாறிட்டீங்க. மாறிட்டேனா? புரியல. இப்பெல்லாம் நீங்க முன்ன மாதிரியே இல்ல. உங்களுக்கு வீட்டை பத்தின கவலை கொஞ்சம் கூட இல்ல. வினோத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது நின்னு போச்சு. அவன் நல்லா படிக்கிறானா, என்ன ரேங்க் வாங்குறான், அதை பத்தி எதுவுமே நீங்க கண்டுக்கிறது இல்ல. இப்போ அவளை பத்தின கவலையிலேயே இருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வேதனைப்படுறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் சொன்னேன். சாரி பாரா. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்.